கிடைக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு இல்ல. நாய் அடிக்கிற மாதிரி கரூர் மாநாட்டில் அடிச்சாங்க, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டாங்க. தளபதி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. திருப்பி நீங்க பதில் சொல்ல தான் போறீங்க. என்ன சொல்ற நீங்க? ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. நாங்க அரசியலை நாங்க மதிக்கிறதுனால தான், சட்டத்தை நாங்க மதிக்கிறதுனால தான் நீ அரசியலை பண்ண முடியுது. நாங்க போடா சரித்தான துண்டை கழட்டி இறங்கிட்டோம், திருப்பி அடிச்சோம், நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க இல்ல பக்கத்தால இருந்தவர் ஒருத்தர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ரைடு வந்தப்ப கார்ல ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு பாத்தியா, அதை விடவே இந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஆக்டிங் நாங்களும் நம்பிட்டோம், மக்களும் நம்பிட்டோம். சரிங்களா? எந்த கொம்பாதி கொம்பனுக்குமே நாங்க தண்ணி காட்டுவோம். கொம்பாதி கொம்பனுக்குமே நாங்க தண்ணி காட்டுவோம். நீ என்ன சும்மா 234 தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி தூங்குற கனவுல மட்டுமே தண்ணி நடக்காது தம்பி, நெஜத்துல நடக்காது தம்பி, நெஜத்துல நடக்காது. நாங்க இருக்கிறோம் 2026 வெற்றி சரவடி பிளாஸ்ட் தான். தாஜ்மஹால் அங்க வெளியில் இருக்கும்போது நல்லா பிரகாசம் தான், பிரம்மாண்டம் தான். அது நம்ம ஊருக்கு வந்து அட்டை பொட்டியா வைக்கும் போது அது எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. அது வெறும் அட்டைன்னு சொன்னாரு. எங்க இருந்தாலும் தாஜ்மஹால் தான். அவரை ஒத்துக்கிட்டாரு. உலக அதிசயங்கள்ல என் தளபதியும் ஒண்ணுன்னு. உலக அதிசயங்கள்ல எங்க தலைவன் தளபதி ஒண்ணு அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அவரு 24 மணி நேரமும் எங்க தலைவனை எப்படி இப்ப ஒழிக்கலான்னு பார்த்து அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. 2026 ஒருவரால் புரட்சிக்கு அப்புறம் அந்த பைத்தியம் தான் நாங்க தெளிய வைப்போம். சரிங்களா? அவரே தெளிஞ்சிருவாரு. அவரே ஆஸ்மே சேர்ந்துருவாரு. பாத்தீங்கன்னா விஜய் எங்க நிக்கறாரோ அவர் போட்டியா நான் நிக்க போறேன். சாட்டை உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது. நீ பேசிட்டே தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க. சரியா? நாங்க சீரியஸ் ஆகி உள்ள இறங்கி வந்துட்டோம்னா உன் பேச்சு எல்லாம் என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியாது. சரியா? சும்மா உனக்கு இந்த தற்கூரி கிட்ட இத்தனை வருஷமா ஓட்டு வாங்கி பண்ணீங்களே, நல்லா இருந்துச்சா? இத்தனை வருஷமா இந்த தற்கூரிங்க போட்ட ஓட்டு நல்லா இருந்துச்சா? இப்பதான் நாங்க தற்கூரின்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த தற்கூரி நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டே இருங்க. இந்த தற்கூரி என்ன பண்ண போறோம்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு சில தற்கூரிங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்களே, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறது தாங்க அந்த லைனு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் சமம்னு சொல்றாருங்க. கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து சுத்தமா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? பாதுகாப்பு நாங்கெல்லாம் போய் அடிபட்ட சின்ன பட்டம் அப்பெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாத கவர்மெண்ட் பிஞ்சு போன செருப்புக்கும் கிழிஞ்ச கொடை துணிக்கும் அடுத்த நாள் போய் காவலுக்கு நிற்கிறாங்க. இதுவா உங்களுடைய பாதுகாப்பு? இதுவா உங்களுடைய பாதுகாப்பு? இதுக்கா உங்களை பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம்? 26க்கு அப்புறம் அதுக்கு மட்டும் தான் அவங்க பாதுகாப்பு. அவங்க கூட்டத்தை அப்ப நாங்க இங்க அந்த 1.5 லட்சம் கூட்டம் அப்படின்னா இங்க கூட அது கூட்டம்னா இது என்னங்க? அது கூட்டம்னா இங்க கூடி இருக்கிறது என்ன? இதுதாங்க உண்மையான கூட்டமே. இதுதான் உண்மையான கூட்டமே. என்ன கொள்கை? குடிக்கிற கொள்கையா இல்ல பாட்டில் கொள்கையா? எலெக்ஷன் டைம்லயே இல்ல எலெக்ஷனு இந்த பாட்டிலுக்கு 20 ரூபா கொள்கை தான் இங்க புதுசா அறிவிச்சிருக்கிற ஒரு கொள்கை. கரூர் சம்பவத்தை பத்தி இவ்வளவு தூரம் நாங்க பேசுனது, தளபதி ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நைட்டு 1 மணிக்கே முதலமைச்சர் போயிட்டாரு. துணை முதலமைச்சர் எப்பேற்பட்ட உதவி இதையே விட்டுட்டு 1 மணிக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்களே. அனிதா சத்தானிக்கு எங்க போயிருந்தா? அனிதா சத்தானிக்கு எங்க போயிருந்தீங்க? கவின் சத்தானிக்கு எங்க போயிருந்தீங்க? அப்ப எங்க போயிருந்தீங்க? இப்ப மட்டும் நீங்க வந்துட்டா நாங்க நம்பிடுவோமா? எங்களுக்கு எல்லாம் இது என்ன சூது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். தளபதி எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நாங்க ஏமாற மாட்டோம். சரிங்களா? கரூர்ல கை வச்ச மாதிரி இங்க கை வைக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. அங்க ஒரு பாலாஜி இருந்த மாதிரி அந்த பாலாஜி மாதிரி இங்க இருக்கிற பாலாஜி இல்ல. இங்க இருக்கிற பாலாஜியா வேற. எங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சிகப்பு முகமூடி அணிஞ்ச எவனாவது ஒருத்தன்
பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கலன்னு அன்லீகலா ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா எங்க அண்ணன் பாலாஜி ஸ்பாட்ல இறங்கி அடிப்பாரு. விஜய் பாலாஜி ஸ்பாட்ல இறங்கி அடிப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் இருக்கிறீங்க யாருமே எங்க கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க, வரவும் முடியாது. ஏங்க இப்ப ஜெயிச்சுட்டாருங்க, இன்னும் எப்படி ஜெயிப்பாருன்னு அடுத்த கேள்வி எதுக்குங்க? ஜெயிச்சுட்டாருங்க, ஜெயிச்சுட்டாரு. இதுக்கு என்ன கோடி கோடியா பணத்தை இறக்குவாங்க மக்கள். இப்போ 1000 ரூபாய் கொடுத்ததுல 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுல போய்ங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஏமாற மாட்டாங்க. 10,000 ரூபாய் ஓட்டு போட மாட்டாங்க. 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கூட்டின கூட்டமே இது இல்லைங்க. 1000யும் 500யும் வேலைகளையும் விட்டுட்டு வந்த கூட்டம் இது. 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கு வந்த கூட்டம் இல்லைங்க. 1000 500 விட்டுட்டு வந்த கூட்டம் இது. ஏன் ஓட்டா மாறாது? ஏன் இன்னமே நாங்க பைத்தியக்காரங்களா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னமே நாங்க பைத்தியக்காரங்களா? நீங்க கொடுக்குற இலவசத்தை வாங்கி 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 வாங்கிட்டு நாங்க இன்னமே பைத்தியக்காரங்களாட்ட உங்களுக்கே ஓட்டு போடுவோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? யார் சொன்னது நாங்க ஓட்டு போட மாட்டோன்னு? நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓட்டை வாங்கி என் குடும்பத்துல இருந்து தளபதிக்கு ஓட்டை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை. இத்தனை நாளா கொடுக்காம எங்க போனாங்க? இத்தனை நாள் எங்கெங்க போனோம்? எலெக்ஷன் வரும்போது தான் எங்களுக்கு எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க, நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கணும். எங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. சரி, எங்களுக்கு ஒரு மாநாட்டில் ஒரு சேரே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள் கேரளாவிலேருந்து சேரை வர வச்சோம். உங்களுக்கு நீங்கள் மட்டும் எப்படிங்க சேரை? நீங்கள் மட்டும் எப்படிங்க வெள்ளியிலையும் தங்கத்துலையும்? இதெல்லாம் யார் அப்போ மூட்டு மோதல்? ஏன் அப்போ மூட்டு மோதல்? உங்கள் அப்போ மூட்டு மோதல் கிடையாது, எங்கள் அப்போ மூட்டு மோதல். உங்களுக்கு யார் அதை கொடுத்தது? இந்த சிம்மாசனத்தை எங்களால கொடுக்க முடியாது. எங்க கிட்ட இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, எங்க கிட்ட இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. யாருக்கிட்டையுமே இல்லாத மனசு எங்க கிட்ட இருக்குது. எங்க மனசுல தளபதி சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கிறோம். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துக்கு வேலை போறீங்க. காசுக்காகவும் பணத்துக்காகவும் கூட்டின கூட்டத்துல பாசத்துக்காக கூட்டின கூட்டம். சரிங்களா? எங்களை இன்னுமே எங்களை அடிமட்ட முட்டாளுங்களா வச்சிருக்கலான்னு ஏமாத்திர. ஒரு அதே தொகுதியில ஒரு பாலம் கூட கட்ட முடியாம 5 கோடி 6 கோடி அடிச்சுட்டு போறாங்க. அதை சரியா கட்ட முடியல. உனக்கு சிம்மாசனம் மட்டும் வேணுமா உங்களுக்கு? டியூட்டியில் இருக்கிற ஒரு போலீஸ் அட்டம் நைட்ல வர ஒரு பேரண்டோட இருக்கிற பொண்ணு அட்டம் டைம்ல ரேப் பண்றாங்க. அதான் உங்களுக்கு 4 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்பாட்டுக்கு போறீங்க. அதை உங்களால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதுதான் ரொம்ப முக்கியமா? சரி, கடைசியா ஒரு டைம் உக்காந்துட்டு தான் போ. கடைசியா ஒரு டைம் அந்த சேர்ல உக்காந்துட்டீல, அந்த சேரோடய முடிஞ்சிருச்சு. அந்த சேர் தான் உங்களுக்கு கடைசியா கிடைச்சிருக்க ஒரு சேர். நீ அதுலயே உக்காந்துக்கப்பா, அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. பெரியாரை பத்தி பேசியிருந்தார்ல, எல்லாமே கொள்கை தலைவர் 5 பேர் வச்சிருக்கிறாரு. புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் 1, பெரியார் 1, காமராஜர் 1, அஞ்சலை அம்மாள் 1, விளையாட்டு நாச்சியார் 1, 5 பேர் கொள்கை தலைவர். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 26ல் அவர் தான் ஆட்சி அமைக்கிறாரு. கண்டிப்பாக 24ல் விஜய் தான் ஆட்சி அமைக்கிறாரு.